Alhamdulillahi Rabbil Alameen wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala rasulihil amin wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa nashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu arsalahu rasulan bil huda wa dinil haqq liyudhhirahu ala ad-dini kullihi walau karihal mushrikun. Qala Allahu ta'ala fil Qur'anil azim wal furqanil majid man 'amila salihan min dhakarin aw untha wa huwa mu'minun walanuhyiyannahu hayatan tayyibah walanajziyannahum ajrahum bi ahsani ma kanu ya'malun. Sadaqallahul aliyyul azim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Amma ba'd. அளவிலா கருணையாளன் நிகரிலா கிருபையாளன் ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக நான் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் அன்னலம் பெருமானார் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நல்லடியார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கும் நல்லடியார்கள், முஃமினான முஸ்லிமான நம் அனைவரின் மீது நின்று மட்டுமாக. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரா நஹலினுடைய வசனங்களின் விளக்க உரையை தொடர்படியாக நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் 97வது வசனமான மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனத்திலிருந்து நாம் இந்த வகுப்பை துவக்கம் செய்கிறோம். இந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஈமான் கொண்ட நிலையிலே நல்லறங்கள் செய்பவர்களாக இருப்பார்களேயானால் அவர்களுடைய வாழ்வை வளம் பெற்றதாக, மனம் பெற்றதாக, இனிமையானதாக, தூய்மையானதாக நான் ஆக்கிவிடுவோம். அவர்கள் செய்து வந்த நல்லறங்களுக்கான பிரதிபலனை நிச்சயமாக நாம் கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த வசனங்களை நாம் பார்த்திருப்போம். தொடர்படியாக இறுதியாக நாம் பார்த்த அந்த 96வது வசனத்தினுடைய கருத்தை கொஞ்சம் நாம் முன்னோக்க வேண்டும். இந்த இடத்துல மா இந்தக்கும் யன்ஃபது வ மா இந்தல்லாஹி பாக், அதாவது உங்களிடம் உள்ளது தீர்ந்து போகக்கூடியது, உங்களிடம் உள்ளது முற்று பெறக்கூடியது, ஆனால் இறைவனிடம் இருப்பதோ என்றென்றும் நிலையானது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினார். அதற்கு முன்புள்ள வசனங்களிலே சத்தியத்தை தவறாக பயன்படுத்துவது, ஒப்பந்தம், இறைவனோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை அலட்சியம் செய்வது, பிற சமூகங்களிடத்தில் உலக ஆதாயத்திற்காக பிறர் பெருங்கூட்டமாக இருக்கிறார்கள் என்கிற காரணத்திற்காக சத்தியத்தில் இருக்கின்ற பிடிப்பை தளர்த்தி கொள்வது என்பது போன்ற பல்வேறு கெட்ட விஷயங்களை, தீய பழக்கங்களை, தீய பண்புகளை குறித்து எச்சரிக்கை செய்த குர்ஆன் சூரா அன்-நஹல் அதனுடைய கடைசி வசனமான 96லே சொல்லி காட்டினது, நீங்கள் எதையெல்லாம் எதிர்பார்த்து இப்படி இறைவனோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்திலே நீங்கள் முரண்படுகிறீர்களோ, இறைவனை முன்வைத்து செய்த சத்தியத்திலே நீங்கள் அலட்சியம் காட்டுகிறீர்களோ, அந்த இந்த உலக ஆதாயங்கள் எல்லாம் நிச்சயமாக முற்று பெறக்கூடியவை, தீர்ந்து போய்விடக்கூடியவை, அழியக்கூடியவை, அல்லாஹ்விடம் இருப்பதுதான் நிலையானது, நீடித்தது என்பதாக சொல்லி அந்த வசனம் நிறைவு பெற்றதை நாம் அறிவோம். அந்த வசனத்தை தொடர்ந்துதான் ரப்புல் ஆலமீன் இங்கே இந்த வசனத்திலே இப்படி ஒரு கருத்தை முன்வைக்கின்றான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிவோருடைய வாழ்க்கை தூய்மையானதாக ஆகிவிடுகிறது, மனம் பொருந்தியதாக ஆகிவிடுகிறது, வளம் பெற்றதாக ஆகிவிடுகிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே சொல்கின்றான். மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வசனத்தில் பாருங்க, மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சேர்த்து சொல்லி காட்டுகிறான். பொதுவாகவே ஆன்மீகம் என்ற சொற்றொடருக்கான முழு அத்தாரிட்டியாக இந்த உலக ஆன்மீகவாதிகளால் பார்க்கப்படுவது ஆண்களை மட்டும்தான். பொதுவாக எந்த மதத்தில் நீங்கள் போய்கிட்டாலும் சரி, இந்த நூற்றாண்டில் மட்டும்தான், குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த நூற்றாண்டின் மத்திய பகுதியில் இருந்து மட்டும்தான் பெண்களுக்கான ஆன்மீக உரிமைகள் தரப்பட்டன, பெண்களுக்கான ஆன்மீக
வழிகாட்டுதல்கள், பெண்களுக்கான ஆன்மீக சுதந்திரங்கள் தரப்பட்டன. இதற்கு முன்பு வரை பெண்கள் என்பவர்கள் ஆன்மீகத்திற்கு எதிரானவர்கள் என்றுதான் உலகம் முழுக்க கச்சை கட்டப்பட்டது. பெண் என்பவள் பொதுவாகவே என்ன சொல்லப்படுகிறது? அவள் ஒரு பாவி என்றுதான் சொல்லப்படுகிறது. ஆதமை வழிகெடுத்தால் ஏவாள். எனவே பெண்கள் என்பவர்களே எப்படிப்பட்டவர்கள் தான்? வழிகெடுக்கக்கூடியவர்கள் தான். பெண்கள் என்பவர்களே ஆன்மீகத்திற்கு எதிரானவர்கள். இறையை சென்று அடைவதற்கு இருக்கின்ற மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக பெண்ணினம் பேசப்படுகிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்பிலே ஒரு பெரும்பான்மையினரால் பின்பற்றப்படுகின்ற மதத்திலே துறவரம் உண்டு. துறவரத்தை ஏன் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள்? இல்லறத்தை துறந்து துறவரத்தை ஏன் வலியுறுத்துகிறார்கள் என்று சொன்னால், இறைவனை சென்று அடைகின்ற இந்த ஆன்மீக வழிமுறைக்கு பெண்ணினம் என்பது பெரிய ஒரு தடைக்கல் என்பதாக பேசப்படுகிறது. எனவே பெண்ணினத்தை விட்டு விலகி இருந்து, பெண்களை முற்றுமாக புறக்கணித்து, பெண்களை அவர்களுடைய எந்த விஷயத்திலேயுமே நம்முடைய கவனத்தை செலுத்தாமல், அவர்களிடமிருந்து கிடைக்கின்ற எந்த ஒரு விவரங்களையும் எந்த ஒரு நிம்மதியையும் பெற்றுக்கொள்ளாமல் அவர்களை முழுவதுமாக புறக்கணிப்பதன் மூலமாகத்தான் இறைவனின் பாதையை அடைந்து கொள்ள முடியும், இறையின் திருவடியை சரணம் செய்ய முடியும் என்பதாக ஒரு கருத்தை முன்வைத்து நம்முடைய இந்த ஊரில், இந்த நாட்டில் கூட பெண்கள் முழுவதுமாக ஆன்மீக தளத்திலிருந்து புறக்கணிக்கப்படக்கூடிய விஷயத்தை காண்கின்றோம். மேலை நாடுகளிலோ பெண்களுடைய நிலை சொல்லி மாளாது. பெண்கள் போகப் பொருட்கள், பெண்கள் என்பவர்கள் கால்நடைகளுக்கு சமமானவர்கள், பெண்கள் என்பவர்கள் பயன்படுத்தப்படுகின்ற பொருளுக்கு சமமானவர்கள் என்றெல்லாம் ஒரு கருதுகோள் நிலவி வந்ததை நாம் அறிவோம். இந்த நூற்றாண்டில் தான் பெண்ணியம் என்று பேசக்கூடிய, பெண்களும் சமம் என்று பேசக்கூடிய ஒரு சில நபர்கள் உருவாகி பல்வேறு விதமான போராட்டங்களை நிகழ்த்தியதின் விளைவாக இன்றைக்கு பெண்கள் சமமானவர்கள் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா படைத்தவன், அவன்தான் ஒவ்வொன்றுக்குமான ஆன்மாக்களை நிர்ணயம் செய்தவன், அந்த ஆன்மாக்களுக்கு தேவையான அனைத்து வழிகாட்டுதலையும் தருபவன், அவர்களுக்கு உரிய வெகுமதிகளையும் நற்கூலிகளையும் வழங்கக்கூடிய அதிகாரம் படைத்தவன் அந்த அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. நீங்கள் எல்லாம் யார்? யா அய்யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸக்கரி வ உன்ஸா. நீங்கள் எல்லாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஷுஊப வ கபாயில லிதஆரஃபு இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்துகாக்கும். உங்களில் சிறந்தவர்கள் இறையச்சத்தின் அடிப்படையிலே முன்னேறியவர்கள் மட்டும்தான். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. ஆணாக பிறந்துவிட்ட ஒரே காரணத்திற்காகவெல்லாம் எந்த ஒரு மனிதனும் ஆன்மீக தளத்திலே பெரிய மோட்சத்தை எல்லாம் அடைந்து விட முடியாது. பெண்ணாக பிறந்துவிட்ட ஒரே காரணத்தினால் ஆன்மீக பாதையில் பயணிக்க தகுதியே அற்றவள் என்று ஒரே அடியாக புறக்கணித்து விடவும் முடியாது. அங்கே முடிவு செய்யப்படுவது எது? இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்துகாக்கும். உங்களுடைய கண்ணியம், உங்களுடைய உயர்வு, உங்களுடைய மேன்மை என்பதெல்லாம் இறையச்சத்தை அடிப்படையாக கொண்டுதான் முடிவு செய்யப்படுகிறது. எனவே ஆணாகினும் சரி, பெண்ணாகினும் சரி, நீங்கள் ஆணாக பிறந்து விட்ட காரணத்தினாலே மேன்மையடையக்கூடியவர்கள் அல்ல, பெண்ணாக பிறந்து விட்ட காரணத்தினாலே சிறுமை அடையக்கூடியவர்களும் அல்ல. ஆணும் பெண்ணும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கின்ற படைப்பு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கான சுக்கூனாக, அமைதியாக, அவருடைய விலா எலும்பிலிருந்து தான் அவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தான் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆணும் பெண்ணும் ஒரு உடலாக சங்கமித்திருப்பவர்கள், ஒரு உடலின் ஒரு பகுதியாக சங்கமித்திருப்பவர்கள். இவர்கள் இருவரை கொண்டுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய இந்த ஹக்கை, இந்த ஷரியாத்தை, அல்லாஹ்வுடைய இந்த ஹுக்குமை இந்த மண்ணுலகத்தில் நிறைவேறச் செய்வதற்காக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா முடிவெடுத்திருக்கிறான் என்கின்ற பொழுது, பெண்கள் என்பவர்கள் ஒதுக்கப்படக்கூடியவர்கள் அல்ல, பெண்கள் என்பவர்கள் புறக்கணிக்கப்படக்கூடியவர்கள் அல்ல. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிதான். இங்கே கவனிக்கத்தக்க விஷயம் இறையச்சம். இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் நல்லறங்கள், அமலன் சாலிஹா, இறைவனால் விரும்பப்படக்கூடிய, இறைத்துதரால் வழிகாட்டப்பட்ட மிகச்சிறந்த நற்காரியங்களை கொண்டுதான் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் மேன்மை அடைகிறார்களே தவிர, ஆணாக பிறந்துவிட்ட காரணத்தினால் ஒருவனுக்கு மேன்மை என்றோ, பெண்ணாக பிறந்துவிட்ட காரணத்தினால் ஒருவருக்கு தாழ்வு என்றோ இஸ்லாம் ஒருபோதும் அங்கீகரிப்பதே இல்லை. மாறாக அதற்கு எதிராக பேசுகிறது குர்ஆன். மன் அமில சாலிஹன் மின் ஸக்கரி வ உன்ஸா. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யார் நற்காரியங்களிலே ஈடுபடுகிறார்களோ, வஹுவ முஃமினுன், இறை நம்பிக்கை கொண்ட நிலையிலே, வல நுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே இனிமையானதாக ஆக்கி விடுகிறான்.
பரிசுத்தமானதாக தூய்மையானதாக ஆக்கிவிடுகிறான் என்று சொல்லி காட்டுகிறார். மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே பெண்ணினம் என்பது புறக்கணிக்கப்படக்கூடிய இனம் அன்று. பெண்ணினம் என்பது போற்றுதலுக்கு உரிய இனம். இன்னும் ஒருபடி மேலே நாம் சொல்லலாம். என்ன? மஸலுல்லதீன, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதாரணம் தருவதற்காக பேசுகிறான். இந்த உலக முஸ்லிம்களுக்கு முஃமின்களுக்கான உதாரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 2 பெண்களைத்தான் முன்வைக்கிறான். 2 பெண்களை சூரா தஹ்ரீமிலே முன்வைக்கிறான். யார் அவர்கள்? ஒன்று ஆசியா அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம். இவர்கள் இருவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முன்வைத்து சொல்லி காட்டுகிறான். உலக முஸ்லிம்களே முஃமின்களே, இறையச்சத்திற்கு, இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு, சத்திய பாதையில் பயணிக்கப்படுகின்ற பொழுது ஏற்படுகின்ற துன்ப துயரங்களில் பொறுமை காப்பதிலே, நிலை குலையாமல் இருப்பதிலே, இறைவனுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணிப்பதிலே, சமூகத்தில் ஏற்படக்கூடிய இன்னல் இடுக்கண்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு சமூகத்தை விட்டு தூரப்பட்டு விடாமல், சமூகத்தை சபித்து விடாமல், சமூகத்திற்கு எதிராக பிரார்த்தனை செய்து விடாமல் பொறுத்து கொண்டு நாளை மறுமையில் இறைவனிடத்திலே கிடைக்க இருக்கின்ற வெகுமதிகளுக்காக தன்னுடைய உள்ளத்தை தயார்படுத்திக் கொண்ட, தன் உடலின் துன்பத்தை தாங்கிக் கொண்ட 2 உதாரணங்களை உங்களுக்கு சொல்லட்டுமா? ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம். இவர்கள் இருவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏன் உதாரணம் கொடுக்கிறான்? பெண் என்று பிறந்த காரணத்தினால் அவர்கள் எல்லாம் புறக்கணிக்கப்படக்கூடியவர்கள் அல்ல. பெண்கள் போற்றுதலுக்கு உரியவர்கள், பெண்கள் மரியாதைக்கு உரியவர்கள், பெண்கள் கண்ணியத்திற்கு உரியவர்கள். இறைவன் நாடினால் பெண்கள் உயர்வானவர்கள். எனவேதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அமலன் சாலிஹா, ஈமானும் அந்த இறை நம்பிக்கை ஈமானின் அடிப்படையில் செயல்படுகின்ற நற்காரியங்களும் தான் ஒருவருடைய உயர்வை முடிவு செய்கிறதே தவிர ஆணாக இருப்பதினால் பெண்ணாக இருப்பதினால் என்று இன பாகுபாடின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் இஸ்லாத்தில் இல்லவே இல்லை என்பதை இந்த வசனம் தீர்க்கமாக நமக்கு எடுத்துச் சொல்கிறது. இதை நாம் நம்முடைய மனதிலே நன்கு உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த அந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வனுஹ்யின்னஹு ஹயாத்தன் தய்யிபா. இவர்களுடைய இந்த 2 செயல்களும் இந்த ஆண்கள் பெண்கள்கிட்ட, முஃமினான ஆண்கள் பெண்கள்கிட்ட இருந்துருச்சுன்னு சொன்னான். ஒன்று பரிபூரணமான ஈமான், ஈமானுல் காமில், ஈமானுல் காமில் தூய்மை பரிசுத்தமான முழுமை பெற்ற ஈமான். ஈமானுடைய பூரணத்தன்மையை அவர்கள் பெற்றிருப்பார்களே ஆனால் அமலன் சாலிஹா, சீர்திருத்தத்திற்குரிய நல்லறங்களுக்குரிய ஒரு உயர்வான செயல்பாடுகள் அவர்களிடத்தில் இருக்குமே ஆனால் அமலன் சாலிஹா, இந்த 2 செயல்பாடுகள் அவர்களிடத்தில் இருந்தால் அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் எப்படி ஆக்கி விடுவதாக சொல்கிறான். வலனுஹ்யின்னஹும் ஹயாத்தன் தய்யிபா, அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வலம் பொருந்தியதாக பரிசுத்தமானதாக ஆக்கி விடுவதாக இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு பாருங்க, நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நமக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், சஹாபாக்களை பற்றி எல்லாம் நாம் சிலாகித்து பேசுகின்றோம். அவர்கள் ஆண்களும் சரி அவர்களில் பெண்களும் சரி ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்களே அல்ல. அப்படித்தானே? ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்களே அல்ல. பெரும் பெரும் இஸ்லாத்திற்காக மீட்பை செய்த, மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய முஜ்தஹிதுகள், முஜாஹிதுகள், இவர்களுடைய உழைப்பிலே, இவர்களுடைய உருவாக்கத்திலே பெரும் பங்களிப்பை அவர்களுடைய தாய்மார்கள் செய்திருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. ஸலாஹுத்தீன் அய்யூபியாக இருந்தாலும் சரி, நூருத்தீன் ஜங்கியாக இருந்தாலும் சரி, அல்லது தாரிக் பின் ஜியாதாக இருந்தாலும் சரி, அல்லது ஜாஃபர் பின் அபி தாலிபாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வளர்ப்பிலே, அவர்களுடைய உறுதிகுலையா தன்மையிலே, தீனுக்கான அவருடைய போராட்டத்திலே, உழைப்பிலே கணிசமான பங்கை அவருடைய இல்லத்து பெண்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறதா இல்லையா? ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் ஏற்றத்தாழ்வை இந்த மாதிரி வைக்கிறது கிடையாது. அதே நேரத்தில் பாருங்க, இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை வளம் பெற்ற, மனம் பொருந்திய, தூய்மையான வாழ்க்கை என்று நாம் சிலாகித்து பேசுகிறோம். ஏன் நம்மால் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடிவது இல்லை? நம்மால ஏன் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடிய மாட்டேங்குது? என்ன காரணம்? காரணத்தை இந்த வசனம் விளக்குகிறது. என்ன காரணம்?
அவர்களிடத்திலே இந்த 2 செயல்கள் பரிபூர்ணமாக இருந்தன. ஈமானுல் காமில், தூய்மையான, அதாவது முழுமை பெற்ற ஈமானை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அவர்களுடைய இறை நம்பிக்கை என்பது பரிபூர்ணமாக இருந்தது. எந்த ஒரு விஷயத்திற்கும் விலை போகாத இறை நம்பிக்கையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அந்த இறை நம்பிக்கைக்காக எந்த விலையையும் அவர்கள் கொடுத்து விட தயாராக இருந்தார்கள். எனவே அவர்களிடத்திலே இறை நம்பிக்கை பூரணத்துவம் பெற்றிருந்தது. இறை நம்பிக்கைக்கான கிளைகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70க்கும் அதிகமான கிளைகளை நமக்கு எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள். ஈமான் என்பது ஒரு பெரும் மரத்தை போன்றது. அதற்கு 70க்கும் அதிகமான கிளைகள் உண்டு. எல்லா கிளைகளும் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அறிந்தவரை, அவர்களுக்கு வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது வந்தவரை அனைத்து ஈமானிய கிளைகளிலும் அவர்கள் முழுமை பெற்றவர்களாக இருந்தார்கள். எனவே அவருடைய ஈமான் ஒருபோதும் சோடை போகாத ஈமானாக இருந்தது. அது அவர்களை மென்மேலும் மென்மேலும் நன்மையின் பக்கம் தூண்டிக்கொண்டே இருந்தது. இறைவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்ய, இறை திருப்திக்காக ஒரு வாழ்க்கை வாழ அவர்களை தயார்படுத்தி கொண்டிருந்ததை பார்க்கின்றோம். இரண்டாவது, அமலன் சாலிஹ், அந்த இறை நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர்களுக்கு தரப்பட்ட அனைத்து வழிகாட்டுதல்களையும் எந்த விதமான அலட்சிய போக்குகளும் இல்லாமல், எந்த விதமான தயக்கமும் சுணக்கமும் இல்லாமல் இந்த இறை நம்பிக்கைக்கு உரிய செயல்பாடுகளை அவர்கள் செய்து காட்டினார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவேதான் அன்று வாழ்ந்த அவர்களை பற்றி இன்றும் நம்முடைய பேச்சுக்கள் சிலாகிக்கும்படியாக அமைத்திருக்கின்றன. ஆனால் இன்று நாம் வாழ்கின்ற வாழ்க்கை எப்படி இருக்கின்றதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹயாத்துன் தய்யிபா, தூய்மையான வாழ்வு என்பதை பற்றி சொல்லி காட்டுகின்ற பொழுது, இந்த தூய்மையான வெற்றிக்குரிய வாழ்க்கை என்பதை பற்றி சொல்லி காட்டுகின்ற பொழுது, கத் அஃப்லஹ மன் அஸ்லம் வ ருஸிக கஃபாஃபா வ கன்னஅஹு அல்லாஹு பிமா ஆதாஹு என்பதாக சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் போதுமான வாழ்வாதாரம் வழங்கப்பட்ட நிலையில், அதாவது தனக்கு வழங்கப்பட்ட வாழ்வாதாரத்தை போதுமாக்கியவர் கொண்டவராக, தனக்கு வழங்கப்பட்ட வாழ்வாதாரத்தை போதுமாக்கி கொண்டவராக, அதையே அல்லாஹ்விடமிருந்து கிடைத்த அந்த சிறிய அளவாக இருந்தாலும் சரி, அதையே தனக்கான முழுமைப்படுத்தி கொண்டவராக எண்ணுவாரேயானால், போதுமாக்கி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டுவாரேயானால் அவருடைய வாழ்வு வெற்றிக்குரிய வாழ்வு என்பதாக சொல்லி காட்டினார். எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்விடமிருந்து சிறிய அளவில் ரிஸ்க் தரப்பட்டிருந்தாலும் சரி, போதுமான அளவு அவனுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தருவதுதான் அளவு. நமக்கு தெரியாது. குழந்தைகள் சாப்பிடுவாங்க, குழந்தைகளுக்கு அளவு தெரியாது. தாய்மார்கள் தான் அதுக்கு ஊட்டுவாங்க, ஃபீட் பண்ணுவாங்க. என்ன, குழந்தை கம்மியாக சாப்பிட்டா திருகி எப்படியாவது உள்ள ஊட்டிடுவாங்க. குழந்தை அதிகமாக சாப்பிட்டா சாப்பிட கொடுக்காம தடுத்து வைப்பாங்க. ஏன்? குறைவாக சாப்பிட்டாலும் அந்த குழந்தைக்கு பாதிப்பு, அதிகமாக சாப்பிட்டாலும் அந்த குழந்தைக்கு பாதிப்பு. யார் இதை உணர்கிறார்? ஒரு தாய் உணர்கிறார். 100 தாயை விட இரக்கம் கொண்ட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிற்குத்தான் தெரியும் ஒரு அடியானுக்கு எவ்வளவு ரிஸ்கை தர வேண்டும் என்பது. அளவுக்கு குறைவாக கொடுத்து விட்டால் அவன் வறுமையால் வழி தவறி விடுவான். அளவுக்கு அதிகமாக கொடுத்து விட்டால் அவன் பெருமையால் வழி தவறி விடுவான். எனவே ஒரு அடியானுக்கு போதுமான அளவு ரிஸ்கை அல்லாஹ் தான் தீர்மானிக்கிறான். அப்படி அல்லாஹ் தீர்மானிக்கின்ற ரிஸ்கை போதும் என்று எந்த மனிதன் ஆக்கிக் கொள்கிறானோ அவனுடைய வாழ்க்கை வெற்றி பெற்று விட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் இந்த தஃப்சீர், இந்த வசனத்திற்கான விளக்கத்தில் இந்த ஹதீஸை இணைத்து காட்டுகிறார். இதுதான் ஹயாத்துன் தய்யிபா. தூய்மையான வாழ்க்கைனா என்ன வாழ்க்கை? எது தூய்மையான வாழ்க்கை? டெய்லி ஒரு நாளைக்கு 2 ட்ரெஸ் மாற்றுறதும், 7 தடவை அத்தர் பூசிக்கிறதும், எப்போ பார்த்தாலும் மிஸ்வாக் வச்சு சுரண்டிக்கிட்டே இருக்கிறதும், எப்போ பார்த்தாலும் தலைவாரிக்கிட்டே இருக்கிறதும், ஒரு நாளைக்கு 4 வேளை குளிக்கிறதெல்லாம் தூய்மையான வாழ்க்கை இல்லைங்க. தூய்மையான வாழ்க்கை என்பது இங்கே தான் இருக்கிறது. இறைவன் கொடுத்ததை போதும் என்று ஆக்கிக் கொள்கின்ற உள்ளம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் செய்வீங்க. அதுதான் தூய்மையான வாழ்க்கை. அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தை குறித்து சொன்னது இமாம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். என்னவென்றால், எந்த மனிதனுடைய உள்ளம் போதும் என்று ஆகிவிட்டதோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை தான் ஹயாத்துன் தய்யிபா. ஹயாத்துன் தய்யிபா என்பது அதுதான். அல்லாஹ் இதைத்தான் தருவதாக வாக்குறுதி வழங்குகிறான்.
அல்லாஹ் அந்த வசனத்தினுடைய இறுதியில் சொல்கிறான் பாருங்கள் என்னென்னு, வலனஜியன்னஹும் அஜ்ருஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்து வந்த நன்மைக்கான பிரதிபலனை அவர்களுக்கு நாம் நிரப்பமாக வழங்கிவிடுவோம் என்று சொல்லி காட்டு. அவர்கள் செய்த நன்மை இருக்கு பாருங்கள், இது அந்த நன்மை. போதுமென்ற மனதோடு வாழ்கின்ற வாழ்க்கை தான் மிகச்சிறந்த வாழ்க்கை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிட்டார்கள், அஸ்ஹது ஃபி துன்யா யுஹிப்புக்கல்லாஹ், அஸ்ஹது இன்தன் நாஸி யுஹிப்புக்கன் நாஸ். இந்த உலகத்தில் பற்றில்லாமல் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தின் மீதான பற்றுதலை நீங்கள் குறைத்து ஒரு ஜாஹிதாக, ஜாஹித் என்றால் போதுமென்ற மனம் கொண்டவன், எதன் மீதும் வெறித்தனமான ஆசை இல்லாதவன். இதுதான் இஸ்லாத்தினுடைய துறவரம் என்றே பேசப்படும். இஸ்லாத்தில் துறவரமே கிடையாது. இஸ்லாத்தின் துறவரம் என்றால் ஜுஹத் மட்டும்தான். ஜுஹத், அதை பின்பற்றுபவன் ஜாஹித் என்று அழைக்கப்படுகிறான். ஜாஹித்னா யாரு? அவனுக்கு போதுங்கிற மனசு இருக்கும், போதுங்கிற மனசு இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா, ஒரு முஸ்லீம் ஒரு வயிற்றுக்கு சாப்பிட்றான், ஒரு நிராகரிப்பாளனோ 7 வயிற்றுக்கு சாப்பிட்றான். போதுங்கிற எண்ணம் அவனுக்கு வர்றதில்லை. ஒரு மூமினை பொறுத்தவரை எது இருந்தாலும் அவனுக்கு அது போதும், போதும் என்கின்ற மனப்பக்குவம் உள்ளவன் தான் ஜாஹிதாக இருக்க முடியும். அப்படி இந்த உலகத்திலே பற்றற்று ஒருவன் வாழ்வானேயானால் அவனை அல்லாஹ் நேசிக்கிறான். தொடர்ந்து அந்த ஹதீஸினுடைய இன்னொரு பகுதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதர்களிடம் இருப்பதில் எவன் பற்றில்லாமல் இருக்கிறானோ அவனை மனிதர்களும் நேசிப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மனுஷங்க நேசிக்கணுமா? நம்மளை நேசிக்கணுமா? ஒரு சாரார், ஒரு சமூகமோ ஒரு சாராரோ மனிதர்களோ உங்களை வெறுக்கிறார்கள். வெறுக்கின்ற மக்களை நாம் நேசிக்க செய்ய வேண்டும் என்றால் அதற்கென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு வழிகாட்டுதலை தருகிறார்கள். ஏன் அவர்கள் உங்களை வெறுக்கிறார்கள் தெரியுமா? அவர்களுடைய விஷயத்திலே நீங்கள் வரம்பு மீறுகிறீர்கள், அவர்களிடம் இருப்பதை குறித்து நீங்கள் புலங்காகிதம் அடைகிறீர்கள், பொறாமை கொள்கிறீர்கள். அந்த குணம் உங்களிடத்திலிருந்து எடுபட்டு போய்விட்டால், மனிதர்களிடம் இருப்பதை குறித்து நீங்கள் அதன் மீது ஆசை கொள்ளாதவர்களாக இருந்து விட்டால் மனிதர்கள் உங்களை நேசிக்க தொடங்கிவிட்டார்கள். யதார்த்தம் அதுதானே, யதார்த்தம் அதுதானேங்களே. பிறரிடத்தில் இருப்பதை ஆசைப்படாதவனைத்தான் மக்கள் நேசிப்பார்கள். பார்க்கும்போதெல்லாம் வயிறு எரியுது ஒருத்தனுக்கு, அவன் வச்சிருக்கிற வண்டியை பார்த்தா வயிறு எரியுது, அவன் கட்டின வீட்டை பார்த்தா வயிறு எரியுது, அவன் செய்கிற தொழிலை பார்த்தா வயிறு எரியுது, அவன் வச்சிருக்கிற காசை பார்த்தா வயிறு எரியுது. எவனாவது இவனை விரும்புவானா? கண்ணிலேயே கரிச்சு போடுவான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன் அவன் பார்வையே முத்தியா, மோசமான பார்வை, பார்வையிலேயே எல்லாத்தையும் எரிச்சிருவான் அப்படின்னு சொல்லிடுவான். பொறாமைக்காரன் அவனுக்கு பேர் இருக்கு சமூகத்தில், இல்லையா? அப்போ மனிதர்களிடம் இருப்பதை விரும்பாதவர்கள், மனிதர்களிடம் இருப்பதை வெறித்தனம் கொண்டு அடைய ஆசைப்படாதவர்களை மனிதர்கள் நேசிக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த உலகத்திலேயுமே அந்த இச்சைகள் மீது, ஆசாபாசங்களின் மீது ஈடுபாடு காட்டாதவனை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுதான் மனம் பொருந்திய வாழ்க்கை. குன் ஃபி துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு ஸபீல் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்திலே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஒரு அந்நியத்தனமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஒரு அந்நியத்தனமான வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். அல்லது ஒரு வழிப்போக்கன் கடந்து செல்கின்ற ஒரு ஊரை போன்று, ஒரு தெருவை போன்று, ஒரு ஏரியாவை போல உங்கள் வாழ்க்கை ஆக்கிடணும். இந்த உலகம் என்பது நாம் தொடர்ந்து செய்ய இருக்கின்ற பெரும் பிரயாணத்தின் ஒரு பகுதி. தாண்டி போயிட்டே இருப்போம். தாண்டி போகிற இடத்துல எவ்வளோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, ட்ரெயின்லையோ பஸ்ஸுலையோ இல்லை ஏதோ கார்லையோ ட்ராவல் பண்ணுறீங்க. உங்களுக்கு சில பொருட்கள் வாங்கணும், பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. எவ்வளோ வாங்குவோம்? நம்ம வாங்கினா வண்டி நிறைய வாங்கிடுவோமோ? வண்டியில் கொள்ளாத அளவுக்கு வாங்கிடுவோமோ? பார்க்குறதையெல்லாம் வாங்கிடுவோமோ? நமக்கு ஒரு எல்லை இருக்கும், ஒரு வரையறை இருக்கும், ட்ராவலிங்கில் இருக்கும். வாங்கிட்டு போய் தொலைஞ்சு போயிடும், உடஞ்சி போயிடும், வீணாயிடும், தேவையில்லாமல் சுமையை சுமந்துக்கிட்டு அலையணும். அளவாக வாங்கிக்குவோம் இருக்கா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவ் ஆபிரு ஸபீல், ஒரு வழிப்போக்கனை போல போதும். ஒரு வழிப்போக்கன் எப்படி கடந்து செல்கின்ற ஊரை கவனத்திலே கடந்து சென்று விடுவான், அது மாதிரி வாழ்ந்துக்க இந்த உலகத்தில் என்று சொல்கிறார்கள். இதுதான் மனம் பொருந்திய வாழ்வு, ஹயாத்தன் தய்யிபா. இந்த ஹயாத்தன் தய்யிபா எந்த மனிதனிடத்திலே வந்து விடுகிறதோ அவர்களை ஒட்டுமொத்த உலகமும் நேசிக்க ஆரம்பிச்சு. முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், ஏற்றுக்கொண்டவன், நிராகரித்தவன் யாரா இருந்தாலும் சரி, இந்த மனிதர்களை நேசிப்பான், இவர்களின் மீது பிரியம் கொண்டு விடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், இவர்களுடைய கூலி நிரப்பமானது, ஒருபோதும் குறைவில்லாமல் அவர்களுக்கு நிரப்பமான கூலி தரப்படும் என்று சொல்கிறான். என்றால் நம்முடைய வாழ்க்கை ஹயாத்தன் தய்யிபாவாக இருக்க வேண்டும். ஹயாத்தன் தய்யிபாவாக ஆவதற்கு என்னென்ன வழிவகைகள் உண்டு என்பதை தேடி பிடித்து நாம் அதை கைக்கொள்ள வேண்டும்.
யோசிச்சு பாருங்க, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அவர்களுடைய இரவும் பகலும் எப்படி கழிந்திருக்கிறது, அவருடைய வாழ்வும் மரணமும் எப்படி அமைந்திருக்கிறது இல்லையா? அமீருல் முஃமினீனாக வாழ்ந்தவர்கள் குலஃபாய ராஷிதீன்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் உலகத்தையே கட்டி ஆண்டவர்கள். ஆனால் அவர்கள் மரணிக்கின்ற பொழுது அவர்களின் மீது சில கடன் சுமை இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருசுவை கொண்ட உணவை உண்ண மாட்டாங்களாம். இருசுவை கொண்ட உணவை உண்ண மாட்டாங்களாம். 2 டேஸ்ட் உள்ள ஒரு பொருள் இருந்ததுன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் ஒரு சுவை உள்ள உணவை மட்டும் எடுத்துட்டு இன்னொரு சுவையை கொடுத்துருவாங்களாம். வேண்டாம், எனக்கு இது ஒன்று போதும்னு சொல்லி. இதை அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து கற்றுக்கொண்ட அல் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா உமர் அல் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா தன் வாழ்நாள் முழுக்க இப்படித்தான் வாழ்ந்திருக்காங்க. அவருக்கு முன்னாலும் இரு சுவை கொண்ட உணவு வைக்கப்பட்டால் ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள், ஒன்றை பிறருக்கு அன்பளிப்பு செய்து விடுவார்கள். நீங்க சாப்பிட்டுக்குங்கன்னு சொல்லிடுவாங்க. போதும், மனிதன் உயிர் வாழ்வதற்கு சில உணவு கவனங்கள் போதும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போதும், உயிர் வாழ்வதற்கு அது போதும். 7 வகுத்துக்கு திங்காதீங்க. சேர்த்தி வைக்கிறேங்கிற பேர்ல அடுத்தவருக்கு சென்று சேர வேண்டிய ஹக்குகளை எல்லாம் உங்களுடைய இரும்பு பெட்டிக்குள் பூட்டி வைக்காதீர்கள் என்கிறது இஸ்லாம். நீங்கள் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அடிமைகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? கருணையாளனாக இருக்கிறான், கார்மியனாக இருக்கிறான், வள்ளலாக இருக்கிறான், வாரி கொடுக்க விரும்புகிறான். அவனது அடிமைகள் அப்படிதான் இருக்கணும். ஆகவே ஹயாத்தன் தய்யிபா என்பது மனம் பொருந்திய தூய்மையான வாழ்க்கை என்பது போதும் என்ற மனம் கொண்டதாக இருக்க வேண்டும். அந்த போதும் என்ற மனம் கொண்ட வாழ்க்கை யாருக்கு வரப்பெற்றதோ, எந்த ஆணாக இருந்தாலும் எந்த பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு போதும் என்ற மனம் கொண்ட வாழ்க்கை வந்துவிட்டால் அவர்களுடைய அனைத்து கூலிகளும் மிகச் சிறந்ததாக உயர்வானதாக இருக்கும். இந்த ஹயாத்தன் தொய்யிபாவை தரக்கூடிய செயல்கள் முழுமையான ஈமானும் இஸ்லாம் காட்டி தந்த நல்லறங்களுக்குரிய செயல்களும் என்று இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆக இது நம்முடைய வாழ்க்கையில் கை கொள்ளப்பட வேண்டிய விஷயம் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அடுத்து தொடர்படியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஇது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இன்னஹு லைஸ லஹு சுல்தானுன் அலல்லதீன ஆமனூ வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன் இன்னமா சுல்தானுஹு அலல்லதீன யதவல்லவுனஹு வல்லதீன ஹும் பிஹி முஷ்ரிகூன். ஸதகல்லாஹுல் அலீம். குர்ஆனை நீங்கள் ஓத ஆரம்பிப்பீர்களேயானால், குர்ஆனை ஓதுவதற்காக நீங்கள் முயற்சிப்பீர்களேயானால் விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை துவக்குகின்றான். யார் ஈமான் கொண்ட நிலையிலே முழுவதுமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனையே சார்ந்திருக்கிறார்களோ, முத்தவக்கில்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களின் மீது ஷைத்தானுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவனுடைய அதிகாரம் செல்லுபடியாகின்ற இடமெல்லாம் யார் அவனை உற்ற நண்பனாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்களும், யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிறார்களோ அவர்களும் தான் என்பதாக இந்த வசனத்திலே ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். குர்ஆனை குறித்து குர்ஆனே இங்கே சொல்கிறார், ஃபைதா கராத்தல் குர்ஆன ஃபஸ்தஇது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குர்ஆனை நீங்கள் ஓத ஆரம்பிப்பீர்களேயானால் விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்மள நிறைய பேத்துக்கு குர்ஆனை ஓத தெரியல. நம்மள நிறைய பேத்துக்கு குர்ஆன் ஓத தெரியவில்லை. ஆனால் அதில் நமக்கு எந்த வெட்கமுமே இல்லை. இங்கே அல்லாஹ் முஃமின்களுக்கு ஒரு கட்டளை இடுறான். முஃமின்களுக்கு ஒரு கட்டளை இடுறான். என்ன கட்டளை? நீங்கள் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கின்ற பொழுது ஷைத்தான் கிட்ட இருந்து பாதுகாவல் தேடுங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ குர்ஆனை ஓத ஆரம்பிப்பது, குர்ஆனை ஓதுவது என்பது அல்லாஹ்வால் கட்டளையிடப்பட்ட விஷயம். நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம், முஃமின்களாக இருக்கிறோம், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், இறைவேதம் எங்களின் திருவேதம் என்று போற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு இந்த குர்ஆனின் கட்டளையை நிறைவேற்றுகின்ற தகுதி இல்லை என்று சொன்னார், சொல்லுங்கள், நாம் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும்? நாம் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும்? ஒரு முஸ்லிம் என்பதற்கான அடையாளமே எதுதான்? குர்ஆனை ஓதுவதுதான். குர்ஆனை ஓதுவதுதான் ஒரு முஸ்லிமுக்கான அடையாளம். மில்லத்த அபீக்கும் இப்ராஹீம் ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். குர்ஆன் நம்மை முஸ்லிம் என்று சொன்னனால தான் நம்ம முஸ்லிம். குர்ஆன் நம்மை பார்த்து நீங்கள் எல்லாம் முஸ்லிம்கள்,
மில்லத்தை இப்ராஹிமிலிருந்து வந்தவர்கள், உங்களை முஸ்லிம்கள் என்று அல்லாஹ் பெயரிட்டு இருக்கிறான் என்று சொன்னதனால தான் நாமெல்லாம் முஸ்லிம். நம்மை முஸ்லிம் என்று அறிமுகம் செய்த சாசனம் இந்த குர்ஆன். ஆனால் அந்த குர்ஆனை நம்மால் ஓத முடியவில்லை, அதை குறித்து நமக்கு வெட்கமே இல்லை என்றார். இனி எங்க அமல் சாலிக்கு போறது, ஈமானுல் காமிலுக்கு போறது, ஹயாத்துன் தய்யிபாக்கு எப்படி போறது? இன்றைக்கு ஒரு தலைமுறைக்கே குர்ஆன் இல்லைங்க. ஒரு தலைமுறை 20-25 வயது கொண்ட ஒரு பருவ பெண்ணிடமோ ஒரு இளைஞனிடமோ குர்ஆனை குறித்த அறிவோ குர்ஆனுடைய கல்வியோ குர்ஆனை பாராயணம் செய்கின்ற விஷயமோ கூட இல்லை என்றால் இறை நம்பிக்கையாளர்கள் யார்? அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யத்லுனஹு ஹக்க திலாவத்திஹி என்று குர்ஆன் பேசுகிறது. ஓத வேண்டிய முறைப்படி ஓதுபவர்கள் தான் இறை நம்பிக்கையாளர்கள் என்று குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கின்ற வேதத்தை ஓத வேண்டிய தர்த்தீபுகளோடு, ஒழுங்குமுறைகளோடு, உசூல்களோடு ஓதுபவன் தான் இறை நம்பிக்கை கொண்டவன் என்று குர்ஆனே சொல்லுகிறது என்றால் நம்மளை எந்த லிஸ்ட்ல சேர்த்துறது சொல்லுங்க? அல்லாஹ் நம்ம எல்லாம் எந்த படித்தரத்திலே வைப்பான்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஓதுங்கள் உயருங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓதுங்க, குர்ஆனை ஓதுங்க, உயர்ந்து போயிட்டே இருங்க. குர்ஆனை ஓத 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 உங்களுடைய தரஜாக்கள் உயர்ந்து கொண்டே செல்லும். நாளை மறுமையில் உங்களுக்கு சிபாரிசு செய்ய இருக்கின்ற உற்ற தோழன் குர்ஆன். குர்ஆனுடைய சிபாரிசு தான் அங்கே உயர்வான சிபாரிசு. 2 விஷயங்களுக்கு தான் நாளைக்கு மஹ்ஷர்ல மறுமையில சிபாரிசு செய்யறதுக்கான அதிகாரத்தை அல்லாஹ் வழங்குகிறான். ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இனி ஒன்று அல் குர்ஆன் ஷரீஃப். அவ்வளவுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் இறுதி தூதராக இருப்பதனால் காருண்ய நபி ரஹ்மத்துல் ஆலமீன் இறைவனிடத்திலே சுஜூதிலே விழுந்து மன்றாடுவார், சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும். இனி ஒன்று, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதிக்கொண்டே இருந்த காரணத்தினால் இந்த குர்ஆன் பரிந்துரைக்கும் மறுமையில வந்து, இறைவா இவனிடம் நீ என்னை அனுப்பி வைத்தார், இவன் ஓய்வை விட்டுவிட்டு, இவன் உறக்கத்தை விட்டுவிட்டு என்னை பாராயணம் செய்து கொண்டிருந்தான், என் மீது கவனத்தை குவித்திருந்தான், என்னை நடைமுறைப்படுத்த முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தான், என்னை உரிய முறையிலே கண்ணியப்படுத்தினான், மரியாதை செய்தான், சங்கை செய்தான், எனவே இவனுக்கு நீ மன்னிப்பை வழங்கு என்று குர்ஆன் நாளை மறுமையிலே நமக்காக சிபாரிசு செய்யுமா? அப்படிப்பட்ட சிபாரிசுக்கான உற்ற தோழனோடு பேசுவதற்கு நம்முடைய நாவிற்கு அருகதை இல்லை என்றால் வேறு எதுக்குத்தாங்க அருகதை இருக்கும்? வேறு என்னதான் பண்ண போறோம் இந்த பூமியில? இந்த பூமியில் குர்ஆனை ஓதுவதை விட முஃமின்களுக்கு வேறு என்ன பெரிய கடமை இருந்து விட போகிறது? ஒரு சின்ன உதாரணம். நமது தாய் தந்தை, நம்முடைய பெற்றோர், நம்முடைய பாசமிகு பெற்றோர், நம்மை பெற்றவர்கள், வளர்த்து ஆளாக்குகிறவர்கள், பரிபாலனம் செய்கிறவர்கள், சுகதுக்கத்திலே பங்கெடுக்கிறவர்கள், நமக்கு ஒரு துன்பம் என்றால் இரவும் பகலுமாக, அல்லும் பகலுமாக கண்ணீர் வெடித்து அதை போக்குவதற்காக முயற்சி செய்யக்கூடிய நம்முடைய பெற்றோர், அவர்களோடு பேச நமக்கு விருப்பமில்லை என்றால் அந்த பெற்றோரின் மனது புண்படுமா புண்படாதா? சொல்லுங்க. அந்த பெற்றோரோடு பேச எனக்கு விருப்பம் இல்லை, அந்த பெற்றோரோடு பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்லை, அந்த பெற்றோர் சொல்கின்ற கருத்துக்களை கேட்டு என்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த எனக்கு பிடிக்கல, அல்லது இவங்க என்ன பெருசா சொல்லிட போறாங்கிற அலட்சியத்தோடு என்னுடைய வாழ்க்கை அமைத்திருந்தால் அந்த பெற்றோருடைய உள்ளம் எவ்வளவு கவலைப்படும், எவ்வளவு வேதனைப்படும். பெற்றோம், வளர்த்தோம், ஆளாக்கினோம், நம்முடைய பேச்சை கேட்பான் என்று நம்பினோம், நமக்கு துரோகம் இழைக்கிறானே என்று அந்த பெற்றோருடைய உள்ளம் குமுறாதா? யோசிச்சு பாருங்க. குர்ஆன் பெற்றோரின் வாக்கை விட உயர்ந்த வாக்கு தானே. அல்லாஹ் அந்த தாய் தகப்பனை விட 100 மடங்கு உயர்ந்தவன் தானே. அவனுடைய வார்த்தை அல்லவா இந்த குர்ஆன், அவனுடைய கட்டளை அல்லவா இந்த குர்ஆன், அவனுடைய நசீஹத் அல்லவா இந்த குர்ஆன், அவனுடைய உபதேசம் அல்லவா இந்த குர்ஆன். இந்த குர்ஆனை ஓதுவதற்கு என்னுடைய நாவிற்கு நான் முயற்சி செய்யவில்லை என்றால், இந்த குர்ஆனை என்னுடைய உள்ளத்திற்கு நான் கற்றுத்தரவில்லை என்றால், இந்த குர்ஆனை ஓதுவதற்கு எனக்கு நேரமில்லை என்றால், இந்த குர்ஆனோடு தொடர்பு வைக்க எனக்கு விருப்பமில்லை என்றால், என்னை விட ஒரு துரோகி இந்த உலகத்தில் யாராவது இருக்க முடியுமா? அப்புறம் எப்படி நான் முஸ்லிம்னு சொல்ல முடியும்? நான் முஸ்லிம் என்று சொல்வதற்கு என்ன தகுதி, அருகதை எனக்கு வந்து விட்டது? முதல் தகுதியே இங்கே தானே இருக்கு. கலிமத்து தய்யிபா எதிலிருந்து எடுக்கப்பட்டுச்சு? குர்ஆன்ல இருந்து எடுக்கப்பட்டுச்சு.
கலிமத் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று உங்களுக்கு எது கற்றுக் கொடுத்தது? ஹிரா குகையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த இறுதி வேதம் தானே கற்றுக் கொடுத்துச்சு. அந்த இறுதி வேதத்தை ஓதுவதற்கு நாம் தயாராக இல்லை என்றால் எப்படி நாம் முஸ்லீமா இருக்க முடியும்? ஆக அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனை ஓதுங்கள், உயருங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓதுங்க, உயருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்துக்கு டிக்ளேர் ஆயிடுச்சுன்னு சொன்னான். சொர்க்கத்துக்கு இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த ஒரு அற்புதமான உயர்ந்த நல்ல பாக்கியத்தை, இந்த நட்பேற்றை நம் அனைவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ரப்பில் இஸ்ஸத் நசீபாக்கி தருவானாக. அப்படி நாளை மறுமையில் சொர்க்கத்துக்கு மனிதர்கள் அழைத்து செல்லப்பட்டால் கூட சொர்க்கத்தில் தரஜாக்கள் இருக்கின்றன, படித்தரங்கள் இருக்கின்றன. படித்தரங்கள் இருக்கின்றன. ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினவனுக்கும் பாஸ் மார்க் வாங்கினவனுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. 35 எடுத்தீங்கன்னா பாஸ் மார்க்கு, 95 எடுத்தால் அவன் ஃபஸ்ட்டு மார்க்கு. சொர்க்கத்தில் அப்படி கிரேடு இருக்கும். அந்த படித்தரத்தை எதை வைத்து முடிவு செய்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா? குர்ஆனை வச்சு தான் முடிவு பண்ணுறான். குர்ஆனை வைத்து தான் முடிவு செய்கிறான். உங்களுக்கு எவ்வளவு குர்ஆன் வசனங்கள் தெரியுமோ அவ்வளவு தூரம் ஓதிக்கொண்டே நீங்கள் செல்லுங்கள். எதுவரை நீங்கள் செல்கிறீர்களோ அதுவரை உங்களுக்கு சொந்தம் என்று அல்லாஹ் சொல்லிவிடுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனக்கு குல் வல்லாஹு சூரா மட்டும்தான் தெரியும், இன்னா அத்தீனக்கல் கௌசர் மட்டும்தான் தெரியும், குல் ரப்பின் நாஸ் குல் ரப்பில் ஃபலக் மட்டும் ஒரு 10 சூரா தெரியும் வச்சுக்கோங்களேன். நீங்கள் இக்ரா பிஸ்மி வரைக்கும் தெரிஞ்சிருக்கீங்க, நீங்கள் சப்பீஸ்மா வரைக்கும் தெரிஞ்சிருக்கீங்க, நீங்கள் அம்மைத்து சாலன் வரைக்கும் தெரிஞ்சிருக்கீங்க, நீங்கள் தபாரக் சூரா வரைக்கும் தெரிஞ்சிருக்கிறீங்க, நீங்கள் ஹாமீம் வரைக்கும் தெரிஞ்சிருக்கீங்க, வாப்பா பக்ரா வரைக்கும் தெரிஞ்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. யாருக்கு சொர்க்கத்தில் பெரிய இடம் இருக்கும்? யார் பெரிய தரஜாவை பிடிச்சிருப்பா? யார் அங்கே பெரிய பண்ணையாராக இருப்பாங்க, நாட்டாமையாக இருப்பாங்க? யார் சேர்மனாக இருப்பாங்க? யார் தலைவராக இருப்பாங்க? யார் பிரதமராக இருப்பாங்க? சொல்லுங்க. வெறும் குல் வல்லாஹுவையும் குல் ரப்பின் நாஸையும் வைத்திருக்கக்கூடிய எனக்கு மீறி போனால் 10 சென்ட் கிடைக்குமா? ஒரு 10 சென்ட் கிடைக்கும். இக்ரா பிஸ்மி வரைக்கும் ஓதுனாருனாக்கா அவருக்கு ஒரு ஏக்கரா கிடைக்கும். சப்பீஸ்மா வரைக்கும் ஓதுனாருக்கா அவருக்கு ஒரு 5 ஏக்கரா கிடைக்கும். அம்மா ஜூஸ் வரைக்கும் ஓதுனாருனாக்கா அவருக்கு ஒரு 50 ஏக்கரா கிடைக்கும். பக்ரா வரைக்கும் ஓதிட்டா சொர்க்கத்தினுடைய எல்லை வரைக்கும் அவருக்கு தான், யாரும் உள்ள நுழைய முடியாது. சுவனத்தின் தரஜாக்கள், சுவனத்தின் நன்மைகள், சுவனத்தினுடைய அந்த உயர்வான இன்பங்கள் கூட குர்ஆனை எவ்வளவு தூரம் இவன் தொடர்பு வைத்திருந்தான் என்பதை வைத்து தான் முடிவு செய்யப்படும். அப்படிப்பட்ட குர்ஆனோடு நீங்கள் தொடர்பு கொண்டு இருக்க வேண்டும். அப்படி தொடர்பு கொள்கின்ற பொழுது இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது, இதா கராத்தில் குர்ஆன ஃபஸ்தஈது பில்லாஹ். நீங்கள் குர்ஆன் ஓதும்போது என்ன பண்ணுங்க? ஷைத்தானை விட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாவல் தேடுங்க. என்ன காரணம்? உலகத்திலே ஷைத்தானுக்கு மிக பாரமான செயல் எது தெரியுமா? 2 விஷயம் தான். ஒன்று, அல்லாஹ்விற்கு சுஜூது செய்கின்ற, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு சுஜூது செய்கின்ற தொழுகை ஷைத்தானுக்கு ரொம்ப பாரமான விஷயம். எனவே ஷைத்தானிய படையிலேயே மிக பலமான படையை ஷைத்தான் கட்டமைத்திருப்பான். எதற்காக? தொழுகையின் வஸ்வசாக்களை ஏற்படுத்தி அவனது உள்ளத்தை இறை சிந்தனையிலிருந்து திருப்பி விடுவதற்காக ஷைத்தான் ஒரு பெரிய பலமான படையை வச்சிருப்பான். அந்த படை தொழுகையாளிகளுடைய உள்ளத்திலே நுழைந்து அவனை வஸ்வசா செய்து அவனுடைய வார்த்தைகளை முறியடித்து அவனுடைய திக்ர்களை குலைத்து 2, 3, 5, 7 கன்ஃபியூஷன் வரையும் கொண்டு போயிடும். இது ஒரு படை. அடுத்து ஷைத்தானுக்கு மிக பாரமான காரியம் எதுவென்றால் குர்ஆன் ஓதுவது. குர்ஆனில் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. ஒரு எழுத்து அல்ஹம்து 5 எழுத்து இருக்கு, 50 நன்மை நீங்க வாங்கிடுவீங்க. லில்லா 3 எழுத்து 30 நன்மை வாங்கிடுவீங்க. ரப்பில் ஆலமீன் ஒரு 70 நன்மை வாங்கிடுவீங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னாலே ஒரு 150 நன்மைகளுக்கு மேலே போயிடுச்சு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் நன்மையை வாங்கிடுவீங்க. குர்ஆன் இருக்கிற வசனம் அது. ஆக ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் குவியல் குவியலாக நன்மைகளை அள்ளித்தருகின்ற குர்ஆனை மனிதன் ஓதிவிடக் கூடாது என்பதிலே ஷைத்தான் மிக தெளிவாக இருப்பான். ஹிஃப்ஸ் மதரசாக்களை நீங்க போய் பார்க்கலாம். ஹிஃப்ஸ் மதரசாக்கள் இருக்கக்கூடிய மாணவர்கள் பொதுவாக மதரசாக்கள் இல்லைன்னு சொன்னாலே அங்கே படிக்கக்கூடிய உஸ்தாதுகள் மாணவர்களை போட்டு அடித்து தொம்சம் பண்ணுறதை நம்ம பார்ப்போம். பொதுவாக இன்னைக்கு மதரசாக்களில் அது நடக்கும், சர்வசாதாரணமாக நடக்கும். மதரசாவில் படிச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் போகவே முடியாது. அந்த இடத்துலையே தயங்கி நின்று கொண்டே இருப்பார்கள். அந்த கட்டத்துக்கு மேலே அவனால் தாண்டவே முடியாது. எவ்வளவோ முயற்சி எடுப்பாங்க, நடக்கவே நடக்காது. மாறாக அவனிடத்திலே பல்வேறு விதமான குறும்புத்தனங்கள் அந்த மாணவர்களிடத்திலே வரும்.
பல்வேறு விதமான போட்டிகள், குறும்புத்தனங்கள், வெறுப்புகள் எல்லாம் வந்து குரானை விட்டு விலகினா போதும், இந்த இடத்த விட்டு ஓடுனா போதும், தப்பிச்சு ஓடுறவன்லாம் இருப்பான். அப்போது ஒரு மதரசா நிர்வாகி ஒருவரை அவர் ஒரு பெரிய ஒரு ஆலிம் தான், ஒரு மௌலானா, அவரை சந்தித்து நாம் பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர் ஒரு விஷயத்தை சொன்னார். எங்களுடைய ஹசரத்து சொல்லியிருக்கிறாங்க, குரானை ஹிப்ஸு செய்கிற மாணவர்களை ஒருபோதும் அடிக்காதீங்க. குரானை ஓதுகின்ற மாணவர்கள் உலகத்திலேயே மிக உயர்வான காரியத்தை செய்கிறார், மிகப்பெரிய காரியம் அது. வல திக்ருல்லாஹி வல்லாஹு அக்பர், அல்லாஹ்வை நினைவு கூறுவதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய செயல். அந்த மிகப்பெரிய செயலுக்கான அத்தாரிட்டியே குரான் தான். அந்த குரானை மனனம் செய்கின்ற மாணவர்களை அடிக்காதேன்னு எங்கள் ஹசரத் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் ஷைத்தான்களுடைய ஒட்டுமொத்த பரிவாரங்களும் இவனுகிட்ட தான் இருக்கும், ஒட்டுமொத்த பலாயும் இவனுகிட்ட தான் இருக்கும். ஏன் தெரியுமா? இப்போ குரானை ஓதிடக்கூடாதுன்னு அவன் தெளிவாக இருப்பான். என்ன நம்மளாம் செய்வானுங்க தெரியுங்களா? நாங்கள் ஒரு பள்ளியில் ஏத்திக்காஃப் இருந்தோம், சரியான தமாஸ். உஸ்தாதுடைய குச்சி தூக்கி ஒழிச்சு வச்சுட்டாங்க. கடைசி வரைக்கும் நாங்கள் வர்ற வரைக்கும் அந்த குச்சி கிடைக்கவே இல்லை. நீ குச்சியில் தானே அடிப்ப, குச்சி தூக்கிட்டாங்க. அவர் போய் கயிறு எடுத்துகிட்டு வந்தார் அடிக்கிறதுக்கு. அப்புறம் அடுத்த நாள் கயிறும் காணாம போயிடும். எதையாவது என்ன காரணம்? எதையாவது செய்து அந்த மாணவர்களுடைய மனோநிலையில் குர்ஆனை மரணமிடச் செய்யாமல், குர்ஆனோடு தொடர்பு வைக்க விடாமல் ஷைத்தான் கடுமையான முயற்சி செய்து கொண்டே இருப்பான். குர்ஆனை ஓதுவது என்பது ஷைத்தானுக்கு அவ்வளவு பாரமான செயல். ஆனால் நமக்கு அது ஒன்றுமே தெரியல பாருங்க, நமக்கு அது ஒரு வெயிட்டே இல்லை. ஏன், என்ன காரணம்? அது ஓதுனா தானே பிரச்சனை அவன்கிட்ட இருந்து வரும். நம்ம தான் ஓதுறதே இல்லையா, அப்புறம் எப்படி அவன்கிட்ட இருந்து நமக்கு பிரச்சனை வரும்? ஆப்போசிட் பண்ணால் தானே சண்டைக்கு வருவான். நம்ம தான் கத்தி கீழே போட்டோமே, அப்புறம் சண்டைக்கு வரான் நம்மள்கிட்ட. குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், இதில் கராத்தல் குர்ஆன் ஃபஸ்தஈது பில்லாஹ், அல்லாஹ்ட்ட பாதுகாவல் தேடுங்க, ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தேடுங்க. ஏன்? ஷைத்தான் என்பவன் உங்களது பகிரங்க விரோதியாக இருக்கிறான், உங்களது நன்மைகளை சீர்குலைக்கிறான். குர்ஆனிலிருந்து நீங்கள் நல்ல கருத்துக்களை பெற்றுவிடக்கூடாது, குர்ஆனிய வழிகாட்டுதல்களுக்கு நீங்கள் செவியேற்று விடக்கூடாது, குர்ஆனில் ஒவ்வொரு எழுத்துக்குமான நன்மைகளை நீங்கள் பெற்றுவிடக்கூடாது என்பதில் அவன் கண்ணும் கருத்துமாக இருக்கிறான். அவன் என்ன வேலையை செய்யணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு அந்த வேலையை கொடுக்காம நாமளே அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க. என்ன, குர்ஆனை ஓதுறதே இல்லை, குர்ஆனை திறக்கிறதே இல்லை, குர்ஆனை படிக்கிறதே இல்லை. எப்போவாது எப்படியாவது இந்த போன்ற பயான்கள் ஏதாவது கிடைத்தால் ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு பூஸ்ட்டு, சரி வேறு வழியே இல்லை ஓதிடுவோம் அப்படின்னு. பாய் பெரியவங்களுக்கு குர்ஆன் கிளாஸ் நடக்குதா, எங்கேயாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு உடனே ஒரு 4-5 கால் வரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு, வேலையில் பிஸி ஆகிடுறோம். நம்ம அல்லாஹை மறந்து விடுகிறோம், அல்லாஹுடைய வார்த்தைகளை மறந்து விடுகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தேடுங்கள். ஏன் தெரியுமா? இது அவனை பொறுத்தவரை நீங்கள் சுவனம் செல்வதற்கான வழி. சுவனத்தில் உங்களது கரத்தை பிடித்து இழுத்து சென்று சுவனத்தின் மத்திய பகுதியில் உங்களுக்கு ஒரு மாளிகையை வாங்கி தரக்கூடிய நண்பன் குர்ஆன். அந்த நண்பனை விட்டு உங்களை துண்டிப்பதில் உங்களது எதிரி மிக தீவிரமாக இருப்பான். அந்த தீவிரவாதியிடமிருந்து, அந்த எதிரியிடமிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும். யாரிடத்திலே? ஆற்றலும் வல்லமையும் மிக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே நீங்கள் அடைக்கலம் தேடுங்கள், அவன் உங்களை பாதுகாப்பான். குர்ஆனோடு தொடர்பை வைக்க உங்களுக்கு உதவி செய்வான். குர்ஆனை உங்களது உடலிலும் உங்களது நாவிலும் உங்களது உள்ளத்திலும் பதியச் செய்வான். அதன் வழிகாட்டுதல் மீது உங்களுக்கு விருப்பத்தை ஏற்படுத்துவான். எனவே குர்ஆனை ஓதுகின்ற பொழுது ஷைத்தானை விட்டு நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஷைத்தான் சிலரின் மீது ஆதிக்கம் செலுத்துவதாக இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது. யார் அந்த ஆதிக்க சக்திகள்? யாரின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறான்? முதலில் அல்லாஹ் ஆதிக்கம் செலுத்த முடியாத மனிதர்களை பற்றி சொல்லி காட்டுகிறான். யார் அவர்கள் தெரியுமா? முஃமின்களாக இருந்த நிலையிலே ஈமான் முதலில் இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்குமான அடிப்படை நிபந்தனை ஈமான் தான். இஸ்லாத்தில் எந்த நற்காரியம் நாங்கள் செய்வதாக இருந்தாலும் நமக்கான அடிப்படை இதுதான். அடிப்படை நிபந்தனை என்பது ஈமான். இறை நம்பிக்கை இல்லாமல், இறை நம்பிக்கையில் முழுமை பெறாமல், இறை நம்பிக்கையின் மீது விசுவாசம் கொள்ளாமல், இறை நம்பிக்கையை உள்ளத்திலே தேக்கி வைத்துக் கொள்ளாமல் செய்யப்படுகின்ற எப்பேற்பட்ட மலையளவு வானளவு காரியமாக இருந்தாலும் இறைவனிடத்திலே கொசுவின் ரக்கைக்கு கூட அது மதிப்பு கிடையாது, அந்த அளவு கூட மதிப்பு கிடையாது. ஈமானோடு செய்யப்படுகின்ற செயல்களுக்குத்தான் அல்லாஹ்விடத்திலே மதிப்பு. எனவேதான் போன வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்றான்? ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செஞ்சா அவர்களுக்கு ஹயாத்தன் தொய்யிபாவை நான் வழங்குகிறேன் என்று சொன்னான். இந்த வசனத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், அலல்லதீன ஆமனூ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் ஈமான் கொண்ட நிலையிலே இறைவனையே முற்றிலும் சார்ந்திருப்பவர்களாக இருந்தார். அல்லாஹ்வை தவிர வேறொன்றின் பக்கம் அவருடைய சார்பு இருக்காது. அல்லாஹ்வை தவிர வேறொன்றின் பக்கம் அவர்கள் செல்லவே மாட்டார்கள்.
அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு செயல் நடந்து முடிந்து விட்டால் அந்த செயலை பொறுத்தவரை நீங்கள் இப்படி செய்திருந்தால் அப்படி செய்திருந்தால்னு பேசவே கூடாது. அது ஈமானுக்கு இழுக்கு என்றார். அப்படி சொல்லவே கூடாது. நீ மட்டும் இப்படி செஞ்சிருந்தேன்னா, நான் மட்டும் அப்படி செஞ்சிருந்தேன்னா இப்படி நடந்திருக்காது, அப்படி முடிச்சிருக்கலாம் அப்படின்னு பேசாதீங்க. ஏன்? இது தவக்குலுக்கு எதிரானது. உங்களை நீங்கள் முற்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். உங்களது அறிவை நீங்கள் முற்படுத்தி விடுவீர்கள். மாறாக என்ன சொல்லணும்? கத்தரல்லாஹு மா ஷா ஃபஅல். அல்லாஹ் நாடினான், நடந்து விட்டது, அவ்வளவுதான். என் இறைவன் நாடினான், என் அதிபதி நாடினான், அதை நடத்தி விட்டான், நான் அங்கீகரித்து நான் அதை பொருந்திக்கிட்டேன், அவ்வளவு. இது தவக்களுக்கு உட்பட்டது. தவக்களை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? தவக்களுக்கு உதாரணமாக சொல்லப்படுவதே பறவைகள் தானே. பலவீனமான படைப்பு. பறவீனம் என்பது ரொம்ப ரொம்ப பலவீனமான படைப்பு. அல்லாஹ் படைத்த படைப்பிடங்களிலேயே பூச்சி புழுவுக்கு அடுத்தபடியாக பலவீனமான படைப்பு எதுதான்? பறவை இனங்கள் தான் ரொம்ப பலவீனமான படைப்பு. ஏனென்றால் பறவைகளுடைய உள்ளம் பதட்டம் நிறைந்தவைகளாக இருக்குமா, ரொம்ப பரபரப்பாக இருக்கும் பறவைகளுடைய உள்ளம். மென்மையான உள்ளங்கள் அந்த உள்ளம், திடுக்கிடக்கூடிய உள்ளங்கள் அந்த உள்ளங்கள், ரொம்ப மென்மையான பலவீனமான அந்த படைப்பிற்கு அல்லாஹ் உணவளிப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அதுபோல அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான் அவன் மீது தவக்குல் கொண்டாள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். பறவையை உதாரணமாக வைத்து தவக்குலை. ஏனென்ன காரணம்? தவக்குல் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இல்லை, ஈமானுடைய வாழ்க்கையே கிடையாது. தவக்குலுக்கு நேர் எதிரானது தன்னம்பிக்கை என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அந்த தன்னம்பிக்கை தலைக்கணமாக மாறிவிட்டால் அது தவக்குலுக்கு எதிராக போயிடும். தவக்குல் கொண்டிருப்பவர்கள் தான், ஈமானும் தவக்குலும் கொண்டிருப்பவர்கள் ஷைத்தானுடைய எந்த அதிகாரத்துக்கும் உட்பட மாட்டார்கள். அவர்களிடத்திலே ஷைத்தானின் பாட்சா பலிக்காது. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்தவர்களாக இருப்பார்கள். சங்கைக்குரிய உலமா பெருந்தக்கள் இமாம்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து விட்டார், அல்லாஹ்வின் மீது நீங்கள் முழுமையான பொறுப்பை ஒப்படைத்து தவக்குல் வைத்து விட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தின் எந்த படைப்புகளின் மூலமாகவும் உதவி செய்ய அவன் தயாராக, எந்த படைப்புகள் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். தவக்குல் நீங்கள் அல்லாஹ் மேலே தான் வைக்கணும். நீங்கள் அல்லாஹ்விடம் தவக்குல் வைத்த பிறகு அதில் நீங்கள் எந்த மாறுபாடையும் செய்யாத நிலையில இருந்தால் இந்த உலகத்தின் எறும்புகள் கூட உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக மாறிவிடும். மிக பிரம்மாண்டமான உயிரினங்களிலிருந்து மிகச் சாதாரணமான உயிரினங்கள் வரை எவைகளாக இருந்தாலும் அவைகள் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கும், காத்து கொண்டிருக்கும். காரணம், நீங்கள் அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறீர்கள். எந்த இறைவன் அந்த படைப்பினங்களையும் நம்மையும் படைத்திருக்கிறானோ, எந்த இறைவன் அந்த படைப்பினங்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குகிறானோ, எந்த இறைவன் அந்த படைப்பினங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறானோ அந்த இறைவனின் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்ட காரணத்தினால் இந்த படைப்புகள் அதற்கு நன்றி விசுவாசத்தை வெளிப்படுத்தும், அவைகள் உங்களுக்கு உதவி செய்யும். ஆனால் உதவி செய்கின்ற அந்த படைப்புகளின் மீது தவக்குல் வச்சிடக்கூடாது. அதுதான் தப்பு. காலம் காலமாக மனித இனம் செய்கின்ற தவறே எங்கே தான் இருக்கு? ஷிர்க் எங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது? இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அல்லாஹை விடுத்து விட்டு இவர்கள் படைப்பினங்களின் பக்கம் திரும்பி விடுகிறார்கள். அந்த படைப்பினங்களோ எந்த விதத்திலும் அந்த இணைக்கு அருகதை உள்ளவைகள் அல்ல, அவைகள் வெறும் மஹ்லூகாத்துகள், படைப்பினங்கள் தான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே சொல்லி காட்டுகிறான், ஈமான் கொண்ட நிலையிலே இறைவனின் மீது தவக்குல் வைத்தவர்களாக இருந்தால் ஷைத்தானுடைய எந்த அதிகாரமும் நம் மீது பலிக்காது. ஷைத்தானுடைய அதிகாரம் எல்லாம் யார் மீதுதான் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது? அவனை நண்பனாக ஆக்கி கொண்டவர்கள். இன்னமா சுல்தானு அல்லதீன தவல்லவுனஹு வல்லதீனஹும் பிஹி முஷ்ரிகூன். 2 பேர் மீதுதான் ஷைத்தானுடைய ஆதிக்கம் நிலை பெறும். ஒன்று, ஷைத்தானை நண்பனாக ஆக்கி கொண்டவன். ஷைத்தானை நண்பனாக ஆக்கி கொண்டவன்னா யாருங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ளத் தெளிவாக ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டினார். என்ன அது? ஒருவன் தனது நண்பனின் மார்க்கத்திலே இருக்கிறான் அப்படின்னு சொன்னான். ஒருவன் தனது நண்பனின் மார்க்கத்தில் தான் இருக்கான். யாருடைய தீனில் இருக்கானா? அவனுடைய நண்பன், ஃப்ரெண்டுடைய தீனில் தான் இருக்கானா. அப்போ நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்ற பொழுது நல்ல நண்பனை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வழி காட்டுகிறான். ஷைத்தான் ஒருவனுக்கு நண்பன் ஆயிட்டான்னு சொன்னால் அப்புறம் எப்படி இருக்கும்? ஷைத்தானுடைய தீனில் தான் இருப்பான். அதைத்தான் இங்கே குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எவன் ஷைத்தானை உற்ற தோழனாக ஆக்கிக் கொள்கிறானோ, ஷைத்தானுக்கு தோழனாக ஆவதை பற்றி குர்ஆன் எந்தெந்த இடத்துல எல்லாம் எப்படியெல்லாம் சொல்லி காட்டுது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க.
வீண்வரையும் செய்பவர்களை ஷைத்தானுடைய தோழர்கள் என்று சொல்லி காட்டுகிறது. என்ன மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் ஈடுபடுபவர்களை ஷைத்தானுடைய தோழர்கள் என்று சொல்லி காட்டுகிறது. பிரிவினையை உண்டாக்குபவர்களை ஷைத்தானுடைய தோழர்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டு. இப்படி ஷைத்தானுடைய தோழர்கள் என்று குர்ஆன் யாரையெல்லாம் சொல்லி காட்டுகிறதோ அந்த செயல்பாடுகள், அந்த குணாதிசயங்கள் எவனிடத்தில் இருக்கிறதோ அவனின் மீது ஷைத்தானுக்கு அதிகாரம் இருக்கும். அவன் அவர்களை வழிகெடுப்பான். அடுத்து இணை வைக்கக்கூடியவர்கள். ஒருத்தன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க ஆரம்பித்து விட்டால் முடிந்து விட்டது. அவன் யாருக்கு கீழ்ப்படியக்கூடியவனாக மாறிடுவான்? முற்றிலும் ஷைத்தானுக்கு கீழ்ப்படியக்கூடியவனாக மாறிவிடுவான். இப்போ இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய பெரும்பாலான மனிதர்களுடைய நிலைப்பாடு கிட்டத்தட்ட இப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் நம்மை இதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் தவக்குலை அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டும். நம்முடைய பொறுப்பு சாட்டுதல் முழுக்க அல்லாஹ்விடத்தில் தான் இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் தன் மீது பொறுப்பு சாட்டப்படுவதை அல்லாஹ் விரும்புவதாக குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. பொறுப்பு சாட்டுபவர்கள் அல்லாஹ்வின் மீதே பொறுப்பு சாட்டுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். பொறுப்பை என் மேல சாட்டுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். யார் சொல்லுவா இந்த உலகத்துல? என்னுடைய பொறுப்பையோ உங்களுடைய பொறுப்பையோ யாராவது எடுத்துக்க முடியுமா? நாம் பெற்றிருக்கின்ற பிள்ளைகளுடைய பொறுப்பை எது வரைக்கும் தான் எடுத்துக்க முடியும்? நமக்கு ரத்த சூடா இருக்கிற வரைக்கும் தான் எடுத்துக்க முடியும். நாடி நரம்பெல்லாம் சுண்டி போன பிறகும் என்னுடைய பிள்ளைகளுடைய பொறுப்பை நான் எடுத்து செயல்பட முடியுமா? எது வரைக்கும் தான் என்னுடைய பிள்ளை என்னுடைய பொறுப்பு எடுத்து செயல்படுவான்? அவனுடைய தாக்கத்துக்கு ஏற்ப நான் என்னுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கிற வரைக்கும் தான் செயல்படுவான். அவனுடைய தாக்கத்தையும் மீறி என்னை அவன் சுமக்க வேண்டியது வந்து அவன் என்ன பண்ணுவான்? என்ன கழிச்சு விடத்தான் பார்ப்பான். கொரோனா காலகட்டத்தில் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம், எல்லாருமே ஒர்க் பண்ண போயிருந்தோம். நீங்களும் போயிருப்பீங்க, நானும் போயிருக்கிறேன். எத்தனை பிணங்களை வாங்குவதற்கு பிள்ளைகள் மறுத்தார்கள் தெரியுமா? ஜிஹெச்ல மருத்துவரியில் நின்று பார்க்குறோம். வேண்டாம் எங்களுக்கு, விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த பிணங்கள் அனாதை பிணங்களாக அப்படியே ஃப்ரீசரில் கிடக்குது. ஏதாவது தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை வந்து தூக்கி போய் ஒட்டு மொத்தமாக கொண்டு அடக்கம் பண்ணுவாங்க. முடியல. ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுப்பை சுமப்பதில் மனிதன் நிச்சயமாக தோல்வி அடைந்து விடுவான். எல்லா படைப்புகளும் அப்படித்தான். எல்லா காலகட்டத்திலும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள விரும்புவான் அல்லாஹ் மட்டும்தான். ஏன்னா அவன் தான் படைச்சான், அவன் தான் படைத்தான். 100 தாயை விட இரக்கம் உள்ளவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. நம்மை படைத்து பரிபாலனம் செய்கின்றான், நமது அதிபதியாக விற்றிருக்கின்றான், நம் மீது கரிசனம் கொள்பவனாக இருக்கின்றான், நம்மை நேசிக்கின்றான், நம் மீது கருணை காட்டுகின்றான். இயலாத படைப்பு, பலவீனமான படைப்பு, அறியாத படைப்பு, அலட்சிய அவசரக்கார படைப்பு என்பதையெல்லாம் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கின்றான். அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்கிட்ட பொறுப்பு ஒப்படைன்னு சொல்றான். எங்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு நிம்மதியாயிரு. நீ ஏன் பரபரப்பா இருக்கிற? நீங்க பாருங்க, உலகத்துல எங்க பார்த்தாலும் டிப்ரெஷன், எங்க பார்த்தாலும் மன அழுத்தம், மன அழுத்தம், மன அழுத்தம், மன அழுத்தம். ஆண்கள் பெண்கள் என்ற அத்தனை பேருமே அழுத்தத்தோட வாழ்ந்து அழுத்தத்தோட சாகுறான். என்ன காரணம்? தவக்கல் இல்லை. என்னுடைய கஷ்டம், என்னுடைய துன்பம், என்னுடைய வலி, என்னுடைய வேதனை இறைவா இந்தா உன்னிடத்திலே ஒப்படைத்து விட்டேன், நான் நீ வச்சுக்கோ. என்னை இதுதான் படைச்சேன், இந்த பூமியிலே தான் என்ன வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன், உனது பெயரால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இறைவா. நான் என்னால் சுமக்க முடியவில்லை, இவைகளை உன் மீது இறக்கி வைக்கிறேன். எனக்கு தோள் கொடு, என் துயரத்தை போக்கு, எனக்கு நிம்மதியை கொடு, எனக்கு அமைதியை தா என்று அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்தால் அல்லாஹ் வரவேற்கிறான். இரவில் என்னை அழைப்பவர்கள் அழையுங்கள், உங்களுக்கு பதில் தருகிறேன். பகலில் என்னை அழைப்பவர்கள் அழையுங்கள், உங்களுக்கு பதில் தருகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதில் தர தயாராக இருக்கிறான். உஜிபத்து தஅவா இல தஆய், குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அவர் அழைப்பாளர்களுடைய அழைப்பிற்கு பதில் தருகிறான். பதில் தரக்கூடியவரிடை விட்டுவிட்டு பதிலே தராதவற்றின் பின்னால் செல்கின்ற நாம் எப்பேற்பட்ட முட்டாள்களாக இருக்க போறோம்? அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை அந்த மாதிரியான மோசமான நிலையை நம்மை பாதுகாத்து காப்பாற்ற வேண்டும். அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக தவக்குலை அல்லாஹ்வின் மீது வைத்தவர்களிடத்திலே ஷைத்தானுக்கு எந்த ஆதிக்கமும் இருக்காது. ஈமானை முழுமைப்படுத்தி கொண்டவர்களிடத்திலே ஷைத்தானுக்கு எந்த அதாவது அதிகாரமும் இருக்காது. அவனுடைய அதிகாரம் எல்லாம்
இரண்டு சாராரின் மீதுதான் அவனை நண்பனாக ஆக்கி கொண்டவர்கள் அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பவர்கள் என்று சொல்லி இந்த வசனம் நிறைவு பெறுகிறது. ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வசனங்கள் 100 வசனங்களை இப்பொழுது நாம் கண்டிருக்கின்றோம். இதுவரை நாம் தெரிந்து கொண்ட வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மீது ஆதரவு வைத்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். மீதமுள்ள விஷயங்களை வரக்கூடிய நாட்களிலே காணலாம். எதை கேட்டோமோ எதை பேசினோமோ அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் வழங்கி கிருபை செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.